ரீட்ரோ ஆன்மீக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்கழி மாத பலன்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய ஜாதக பலன்களை கீழே உள்ள நம்பர் முன்பதிவு செய்து கொண்டு உங்கள் ஒரு தெளிவான வாழ்க்கையின் எதிர்காலத்தை சிறந்த முறையில் தெரிந்து கொள்ளலாம். மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு மார்கழி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாதம் என்பது 16/12/2024 தொடங்கி புதிய புத்தாண்டான 13/1/2025 முடிவடைகிறது. அன்றைய தினம் போகி பண்டிகை. மார்கழி கழிந்தது. மார்பில் ஏற்பட்ட துன்பங்கள் வேதனைகள் எல்லாம், நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் எல்லாம் கழியப் போகிறது, நம்மை விட்டு விலகப் போகிறது, துன்பங்கள் எல்லாம் விலகப் போகிறது. அதற்கு அர்த்தம் தான் மார்கழி கழிந்தது. ஆக புதிய முயற்சிகள், ஒரு முன்னேற்றங்கள், ஒரு புதிய செயல்பாடுகள், புதிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப் போகிறது. விருச்சிக ராசிக்கு ஒரு விறுவிறுப்பான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறது. விருச்சிக ராசிக்கு விருச்சிக ராசியினுடைய பலனை தான் நம்ம மார்கழி மாத பலன்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விருச்சிக ராசிக்கு முதல்ல விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் கடகராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய கடகராசிக்கு யோகாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, 10ஆம் கேந்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசிக்கு அதிபதி. அதே நேரத்தில் செவ்வாய் என்பது விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது சிறந்த வலிமை, நீசபங்க ராஜ யோகம். ஆக சில சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் மிகப்பெரிய வெற்றியை தருகின்ற ஒரு சிறந்த மாதமாக எதிர்காலத்தில் 2026 இதை சாதிக்க போறேன், அதை சாதிக்க போறேன், இதை எனக்கு சரியாகுமா, இது எனக்கு வெற்றியை தருமா என்று சொல்லக்கூடிய அனைத்து திட்டங்களும் அனைத்து யோகங்களும் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இந்த மார்கழி மாதம் அதற்கு அடித்தளமிட போகிறது. வெற்றியின் அறிகுறிகளை உங்கள் கண்முன்னே காட்டப் போகிறது. பல புதிய முயற்சிகள், பல புதிய மனிதர்கள் ஆதரவு கிடைக்கப் போகிறது. எதிர்காலங்கள் சிறப்பு வருகின்ற ஒரு சிறந்த மாதமாக அமையப் போகிறது. மார்கழி மாதத்தின் முதல் பாதி 2024, பிற்பாதி 2025 உங்கள் சாதிக்கக்கூடிய விஷயங்களை கண்முன்னே காட்டப் போகிறது. அந்த மார்கழி மாதத்தில் 2 கிரக மாற்றங்கள். ஒன்று விருச்சிக ராசிக்கு 8/11 புதன் முதலில் மாற்றமாகிறார். அடுத்து விருச்சிக ராசிக்கு 7/12 சுக்கிரன் மார்கழி மாதத்தின் முதல் 15 நாட்கள் உங்களுக்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலையிலிருந்து 4ஆம் இடத்துக்கு மார்கழி 15 4ஆம் இடத்துக்கு போகும் பொழுது மிகப்பெரிய ஒரு மனைவியால் சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம், வாகன யோகம், சொத்து யோகம், ஆடை ஆபரணங்கள் செய்கின்ற தொழில்கள் விருத்தி அடைகின்ற யோகம், உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் விருத்தி அடையக்கூடிய யோகம், சினிமா துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம். கலை தொழில், சினிமா துறை, பத்திரிகை தொழில், இந்த தொழிலெல்லாம் இருப்பவர்களுக்கு டிவி சீரியல் இந்த மாதிரி துறையெல்லாம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விறுவிறுப்பான ஒரு தலைகளாக வாழ்க்கை புரட்டி போடுகின்ற ஒரு மாற்றமாக ஏற்பட போகிறது. முற்பாதி மார்கழியின் முற்பாதி 2024, பிற்பாதி 2025. 2025 இதை சாதிக்கப் போகிறேன். 2025 என் திட்டம் வெற்றி பெறப் போகிறது. இதற்காக இந்த காரியத்தை செய்ய போகிறேன். அதெல்லாம் அந்த வெற்றியின் ஒரு அறிகுறியாக இந்த மார்கழி மாதம் அமையப் போகிறது. விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வலிமையடைகின்ற மாதம் மார்கழி 15. மறந்து விடாதீங்க, மார்கழி 15 மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சுக்கிரன் கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் அந்தந்த ஜாதகத்துக்கு ஏற்ற ஒரு யோக பலன்களை, தொழில் வருமான முன்னேற்றங்கள், பதவி முன்னேற்றங்கள், திருமணம் யோகங்கள், சொத்து யோகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக மார்கழி 15 ஏற்பட போகிறது. மார்கழி 17 புத்தாண்டு பிறக்கப் போகிறது. மார்கழி 13 நல்ல கவனிங்க. அடுத்து மார்கழியுடைய 29, மார்கழி 29, அதாவது 13/1/2025 போகி பண்டிகை. வீட்டில் இல்லை கெட்டது பூரா, வீட்டில் ஆகாத போகாத போல வெளியில் போகி பண்டிகை எரிக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம விட்டு தீமையெல்லாம் விலக போகுது. மார்கழி 29 13/1/2025 போகி பண்டிகை. அப்போ அடுத்த நாள் தைப்பொங்கல்.
அப்போ நமக்கு தீமைகள் எல்லாம் விலகி நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் தேவாதி தேவர்களெல்லாம் அனைத்து தேவாதி தேவர்களெல்லாம் எல்லா ஆலயங்களுக்கும் எல்லா இல்லங்களுக்கும் சென்று ஆசி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம். எல்லா வீடுகளிலும் எல்லா ஆலயங்களிலும் தேவாதி தேவர்கள் போய் ஆசி வழங்குவார்கள். நீங்கள் சரியாக முறையாக வழிபட்ட மார்கழி மாதம் நீங்கள் தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம். நீங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய மாதம். மனதில் நினைத்து வேண்டியதெல்லாம் நடக்கக்கூடிய மாதம். தேவர்கள் எல்லாம் வீடு உங்கள் இல்லம் தேடி வருகின்ற மாதம். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு அருமையான ஒரு யோகமான எதிர்காலம் 2025 சாதிக்கக்கூடிய அத்தனை வெற்றிகளுமே கண்முன்னே காட்டப் போகிறது. மிகப்பெரிய யோகங்கள், நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல தொழில்கள், நல்ல திருமண யோகங்கள், நல்ல புத்திர பாக்கியங்கள், சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய அதற்கு அடித்தளமிடுகின்ற ஒரு மார்கழி மாதமாக அமையப் போகிறது. ஆகவே தான் இந்த மார்கழியில் இல்லை அந்த காலத்தில் ராஜாதி ராஜாக்கள் எல்லாம் முக்கியமாக பீஷ்மர் அதாவது இந்த மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் அம்பு படையில் இருக்கும் பொழுது அவருக்கு மோட்சம் தருகின்ற மாதமாக அமைந்திருக்கு. ஆக மார்கழி மாதம் தெய்வீக சக்தி கொண்ட மாதம். இந்த விருச்சிக ராசிக்கு சிறந்த யோகத்தில் தரப்போகிறது. அதில் மாற்றமே இல்லை. இதில் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால், ஏதாவது ரொம்ப நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, ஒரு அப்பாயின்மெண்ட். ஏன்னா இது பொது பலன். பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கவில்லையோ கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். சரியாக கணித்தால், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிடம் நம்ம எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் கண்டிப்பாக சரியாக நடக்கும். ஆக எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக நல்லது நடக்க வேண்டும். கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? தெளிவாக ஒரு முறை ஜாதத்தை தூக்கி திரும்ப தூக்கம்ன்ற எண்ணம் வரக்கூடாது. ஒரு முறை ஜாதத்தை தூக்கியாச்சு, வருஷம் கணக்காக கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, இப்படி வருஷம் தூக்கிட்டு அலையக்கூடாது. எத்தனை இடத்துக்குங்க ஜாதகத்தை தூக்கி அலையிற, அது வரக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக வாழ்க வளமுடன், எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.